ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிவன் இஸ் ஃபைன். இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய சில என்ன சொல்றது, கொடுமைகள்னு சொல்றதா, இல்ல வந்து எப்படின்னு தெரியல. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இது கொடுமைன்னு எடுத்துக்கிறதா, இல்ல வந்து இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. சரியா? எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நம்ம இ-காமர்ஸ் சைட்ல வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றோம். அதை வந்து கஸ்டமருக்கு வந்து ரீச் ஆகுறப்ப நிறைய பார்த்திருப்பீங்க. நிறைய Zomato, ஸ்விக்கியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து கொரியர் பர்சன்ஸ் வந்து ரொம்ப அந்த டெலிவரி பண்றாங்க இல்லையா? டெலிவரி பண்றவங்களை வந்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டா வந்து ட்ரீட் பண்றாங்க அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்றாங்க இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆசன்ஸ் எப்படி டிஸ்ரெஸ்பெக்டா வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட பிஹேவ் பண்றாங்கிறதுக்கு ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்ப நான் ஷேர் பண்ண போறேன். சரிங்களா? அதை வந்து பார்த்துட்டு இது வந்து யாரையும் வந்துட்டு இப்ப டெலிவரி பர்சன்ஸ் வந்து ரொம்ப தரக்குறைவா ட்ரீட் பண்றதுக்காகவோ, அவங்கள வந்து அவங்க செய்யற தப்புக்களை வந்துட்டு சுட்டி காட்டுறதுக்காகவோ அந்த மாதிரியான இல்லை. இதனால நிறைய பேர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. சரிங்களா? புடம்பி தள்ள ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ கொரியர் கொடுக்க வரீங்க, டெலிவரி கொடுக்க வரீங்க, ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இருந்து நீங்க ஒரு ஆர்டர் போடணும் ஒரு கஸ்டமர். அப்ப கொரியர் பர்சன் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு கால் பண்ணணும். சரி, அவ எல்லா கஸ்டமரும் என்னங்க ஃப்ரீயா வீட்டுல உட்காந்துட்டா இருக்காங்க, எல்லாரும் ஜாலியா டிவி பார்த்துட்டா இருக்காங்க, வேலைக்கு போவாங்க, இல்லன்னா இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருப்பாங்க. அப்ப கால் பண்ணா எப்படி எடுக்க முடியும்? சரி, ஒரு டைம் பண்ணலன்னா ஒரு 2 டைம் பண்ண வேண்டியது, இல்ல 3 டைம் கூட பண்ணுங்களேன். கால் பண்றதுனால என்ன ஆயிட போகுது? ஒரு ப்ராடக்ட்டை நீங்க கொடுக்க போறீங்க, எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கும். அதுக்காக தானே அவங்க ஆர்டர் போட்டிருப்பாங்க. யாருக்காச்சும் ஆசையா என்ன, கொரியர் போடுவோம், எங்ககிட்ட நிறைய காசு இருக்கு, கொரியர் போடுவோம், சும்மா வந்து கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருப்பாங்களா என்ன? கால் பண்ணோன்னா கால் வந்து எடுக்கலைன்னா அவங்களாவே அவங்க சைடு இருந்து கொரியர் டெலிவரியை வந்து அவங்களாவே கேன்சல் பண்ணிடுறது அந்த ப்ராடக்ட. இது ஒன் டைப் ஆஃப் இஷ்யூ. சரிங்களா? ரெண்டாவது இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கால் பண்ணிட்டு நம்ம வந்து எடுக்கல அப்படின்னா என்ன பண்றதுன்னா, உடனே வந்து பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போயிடுறது. கஸ்டமர் கிட்ட கேட்டுட்டு கஸ்டமர் சொன்னாதானே நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுக்கணும். நீங்களாவே என்ன சொல்றது, போய் சொல்லிடுறது. அவங்க உங்ககிட்டதான் கொடுக்க சொன்னாங்க, அதனால நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொன்ன மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போயிடுறது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், எல்லா பக்கத்து வீட்டுக்காரங்களும் 100 ரூபாய் கொடுப்பாங்க, 200 ரூபாய் கொடுப்பாங்க. இப்ப நம்ம 5000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்கோம், இல்ல 2000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்கோம்னா அந்த காசை வந்து கொடுக்க முடியுமா? அவங்கனால அவங்கள்ட்ட அஃபோர்டபுளா இருக்குமா? சொல்லுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ஏத்துக்கிறதுனே தெரியல. இதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா 125 ரூபாய் ஒரு வேல்யூ வச்சுக்கோங்களேன். அதுக்கு 200 ரூபாய் வாங்கிட்டு போயிட வேண்டியது அந்த யாருக்கிட்ட? அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட இருந்து. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியவே தெரியாது. சரியா? எவ்வளவு ஆர்டர் போட்டாலும் இப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? ஓகே, இவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க சொல்லிட்டாங்க, அப்ப வாங்கிட்டு போனா அவங்களும் கொடுத்துருவாங்க. அதோட வேல்யூவும் அவங்க சொல்ல போறது கிடையாது. அவங்க கிட்ட நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. கஸ்டமர் கிட்ட வாங்கிக்க சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவங்களும் காசை கொடுத்துருவாங்க. அதோட வேல்யூ 125 ரூபாய், 35 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்படி எல்லாம் இருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? உங்களுடைய ஒர்க் என்ன? ஒண்ணு கரெக்டா வந்துட்டு அதை வந்து ஒரு பர்சன்ட் தான் சேர்க்கணும். அப்படி முடியலையா, நீங்களா கேன்சல் பண்ணிக்கிறீங்க. கஸ்டமர் தானே அதெல்லாம் கேன்சல் பண்ணணும். நீங்களே கேன்சல் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு கஸ்டமர் வந்துட்டு போடணும்? இல்ல கஸ்டமர் எதுக்கு ஆர்டர் போடணும்? சொல்லுங்க பாக்கலாம். இப்படி எல்லாம் பண்றீங்க, எப்படி இதெல்லாம் இருக்கு? ஆல்ரெடி நாட்டுல எல்லாம் வந்து ஏற்கனவே நிறைய எல்லாருக்கிட்டையும் காசு இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. சரியா? 35 ரூபாய் ஒரு கொரியருக்கும் போட்டா என்ன ஆகும்? சொல்லுங்க பாக்கலாம். நம்மளாம் ஒருத்தவங்களுக்கு விருப்பப்பட்டு ஒரு காசு எக்ஸ்ட்ராவா கொடுக்கறதுங்கிறது வேற. சரியா? இப்ப 175 ரூபாய் வந்திருக்குன்னா, இந்தாங்கப்பா தம்பி 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, நம்மளா கொடுக்கறது வேற. அதை நீங்களா எடுத்துக்கிட்டு சேஞ்சும் கொடுக்காம போறதுங்கிறது வேற. இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப அந்த கஸ்டமருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? கொடுத்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு 200 ரூபாய், நான் அப்போ ஆர்டர் போட்டது வந்து 125 ரூபாய் தான், நீங்க எதுக்கு 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு 35 ரூபாய் தரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? அவங்க கிட்ட போயிட்டு என்ன என்ன இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணுனா எப்படி? இந்த மாதிரியான அட்ரோசிட்டி எல்லாம் ஏன் பண்றீங்க? செய்யற தொழில் வந்துட்டு ஒரு நியாயம் தருமா வேண்டாமா? இப்படி எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு நீங்க எல்லாம் கரெக்ட் மாதிரி மத்தவங்க எல்லாம் தப்பு மாதிரியும் சொல்லிடுறீங்க. இத வந்து யாராச்சும் கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உலகத்துல வந்து நம்ம ஊர்ல எஸ்பெஷலி வந்து கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்டு வச்சுக்கோங்களேன், ஆஹா, கேள்வி கேட்டா ஒதுக்கி வச்சிடணும். அவங்கள இந்த டிஸ்டன்ஸ்ல ஒதுக்கி வச்சிடணும். இது வந்து எப்படி தெரியுமா? மேலிடத்துல இருந்து கீழே இருக்க எல்லாருக்குமே கேள்வி எங்களுக்கு பிடிக்காது. சரியா? எங்களுக்கு தேவையெல்லாம் நீங்க வந்து காசு கொடுக்கணும், இல்லையா பதில். யாருமே கேள்விகளை விரும்புறது கிடையாது இல்லையா? ஆனா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன தப்புகள் வேணாலும் செய்யலாம், யார வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன சொல்றதுன்னே தெரியல. தயவு செஞ்சு இனிமே இந்த டெலிவரி பர்சன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சமாச்சும்
எல்லாரும் வந்து மிடில் கிளாஸ்ல இருந்து வராங்க. எல்லா பர்சன்ஸையும் கொஞ்சம் மதிக்க கத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்டா பிஹேவ் பண்ணாரு. தேங்க்யூ. பை.